இப்போ இந்த 16 செக்ஷன் 16ல ஜிஎஸ்டி அமெண்டி ஸ்கீம்ல வந்து இந்த 16 சப்செக்ஷன் 4 படி நம்ம பொதுவா செப்டம்பர் ஆர் ஆனுவல் ரிட்டர்ன் whichever is later அப்படின்னும் போது whichever is earlier அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் அது செப்டம்பர்ன்றது வந்து நவம்பர் அப்படின்னு மாறிச்சு. இது பொதுவா ஒரு வருஷம் நான் 23 24 அடுத்த 24 30th நவம்பர்னா அக்டோபர் மந்த் ரிட்டர்ன் அப்படின்னு நமக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் செப்டம்பர் இருந்துச்சு, அதுக்கப்புறம் நவம்பர் மாறிச்சு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் 4 வருஷத்துக்கு மட்டும் என்ன சொல்லிட்டாங்க, 17 18 18 19 19 20 20 21 4 வருஷத்துக்கு மட்டும் நீ 30th நவம்பர் 2021 நீ எந்த ஐடிசிய எங்க ஜிஎஸ்டிஆர் 3B எந்த செக்ஷன்ல 39ல நீ எடுத்திருந்தா மட்டும் இந்த இது வந்து நீ டைம் லிமிட்ட பார்க்க வேண்டாம். 4 வருஷத்துக்கு சேர்த்து 30th நவம்பருக்குள்ள எடுத்தா இந்த ஸ்கீமுக்குள்ள 16 சப்செக்ஷன் 5 படி ஒரு டைம் லிமிட் இஸ் ஓகே அப்படின்றாங்க. அப்போ இதுதான் வந்து இந்த இதுல வந்து நம்ம வந்து செக்ஷன்ல வந்து 20 நோட்டிபிகேஷன் நம்பர் 22ல வந்து கொடுக்குறாங்க, சர்க்குலர் 237ல கொடுக்குறாங்க, ஸ்பெஷல் ப்ரொசீஜர் ஃபார் 148ல வந்து கொடுத்துருக்காங்க. 16 சப்செக்ஷன் 4 சொல்லிட்டோம், 16 சப்செக்ஷன் 5 நம்ம இப்போ வந்து சொல்லிட்டோம். ஓகேங்களா? 16 சப்செக்ஷன் 6ல வந்து என்ன சொல்றாங்க, பொதுவா 30th நவம்பர் ஓகே தான். நான் ஒரு அப்ளிகேஷன் நம்பர் கேன்சல் ஆயிடுச்சு, கேன்சல் ஆகி நான் டிபார்ட்மெண்ட்ல போயிட்டு நான் வந்து கேன்சலேஷன் அப்ளை பண்றேன். அந்த அப்ளை பண்ணும்போது எனக்கு நவம்பர் வரைக்கும் வரல அப்படின்னா என் இன்புட் வீணா போயிடும். இப்ப என்ன சொல்றாங்க, நீ கேன்சல் ஆயிடுச்சு இல்லையா, ரிலீஃப் பாருங்க, டாக்ஸ் பேயர் ரிஜிஸ்ட்ரேஷன் வாஸ் கேன்சல்டு, நான் லேட்டர் ரிவோக் பண்றேன். ரிவோக் பண்ணி நான் ரிவோக் பண்ணதுல இருந்து 30 நாளைக்குள்ள நான் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க 16 சப்செக்ஷன் 4 டைம் லிமிட்ட பார்க்க வேண்டாம், whichever is later அப்படின்றாங்க. whichever is later அப்படின்னு சொல்றாங்க. பொதுவாக 30th நவம்பர் சொன்னா கூட ஒரு நம்பர் கேன்சல் ஆயிடுச்சு அப்படின்னா அதை ரிவோக் பண்ண அப்படின்னா கேன்சல் பண்ணதுல இருந்து ரிவோக் பண்ண என்னைக்கு பண்றோம் அன்னையில இருந்து ஆபீஸ்ல ஆர்டர் போட்டு கொடுக்குறாரு இல்லையா, ஆர்டர் வருது இல்ல, அந்த கேன்சலேஷன் ரிவோக் பண்ண ஆர்டர்ல இருந்து வித்தின் 30 டேஸ்க்குள்ள என்டையர் டாக்ஸை கட்டிட்டேன் அப்படின்னா நான் எனக்கு வந்து இந்த 16 சப்செக்ஷன் 6 படி டைம் லிமிட் 30th நவம்பர் ஆர் அப்ரூவ் பண்ண டேட் 30 டேஸ் whichever is later அப்படின்ற விஷயங்களை ஒரு மிகப்பெரிய நல்ல ஒரு அமெண்ட்மெண்ட்டை போன பினான்ஸ் ஆக்ட்ல எதிர்பார்த்தோம் அப்படின்ற விஷயங்கள் சொல்றோம். இந்த ஸ்கீம்குள்ள ரெக்டிபிகேஷன் ஆர்டருக்குள்ள போனோம் அப்படின்னா வந்து நோட்டிபிகேஷன் 22ல பார்க்கணும். இது 73 74 107ல 108ல கவர் ஆகுது. இது 16 சப்செக்ஷன் கான்ட்ராவேஷன் மட்டும் இருந்தா சரி சார், அப்பீல்ல இருக்கு அப்படின்னா இது ரேஞ்சில இருந்தா மட்டுமே, அட்ஜுடிகேஷன் ஆபீசர் இருந்தா மட்டுமே பண்ணணும். அப்பீல் இருந்தா கிரவுண்ட்ஸ்ல நீங்க போய் சொன்னீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா நீங்க வந்து பண்ணலாம். நான் அப்பீல் இருக்கு சார், அங்க போய் நான் பண்றேன் சார்னா அப்பீல்ல நீங்க அந்த இயரிங்ல சொன்னீங்கன்னா விட்டுவாங்க. ஆனா இப்ப ஸ்டில் ரேஞ்சில் இருந்தது அப்படின்னா ரெக்டிபிகேஷன் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி கொண்டு வர வேண்டும் சொல்றதுதான். இது எலக்ட்ரானிக்கலி ஃபைல் பண்ணணும். ஃபைல் பண்ண இது வந்து இந்த செக்ஷன் வந்து எப்போ வந்து 8th அக்டோபர்னா 8th அக்டோபர் கொடுத்துருக்காங்க, 17/9 கொடுத்தாங்க. அதுல இருந்து 6 மந்த் நோட்டிஃபை பண்ண டேட்ல இருந்து 6 மந்த்துக்குள்ள இந்த ஸ்கீம் வந்து முடித்துக் கொள்ள வேண்டும் சொல்றாங்க. 23 24 107 108 16 சப்செக்ஷன் 4 படி அப்படின்றாங்க. இதுல அனெக்சர் வந்து என்ன சொல்றாங்க, நீங்க வந்து ஒரு அனெக்சர் ஃபார்ம் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த ஃபார்ம்ல 16/4ல எவ்வளவு லைபிலிட்டி, அது 16/5ல எவ்வளவு கவர் ஆகுது, 16/6ல எவ்வளவு கவர் ஆகுதுன்னு ஒரு அனெக்சர் ஏவை வந்து எலக்ட்ரானிக்கலி ஒரு நார்மல் பிடிஎஃப்ல ஃபில்அப் பண்ணி அப்லோட் பண்ண வேண்டும். அப்லோட் பண்ணிட்டு இதுல வந்து ஆபீசருக்கு வந்து அது வந்து அவர் அந்த ஆர்டரை வந்து கன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா வித்தின் 3 மந்த்துக்குள்ள அஸ் ஃபார் அஸ் பாசிபிள் அப்படின்னு கொடுக்குறாங்க. ப்ராப்பர் ஆபீசர் வந்து வித்தின் 3 மந்த்துக்குள்ள ஆர்டர் போடுவாங்க அப்படின்றாங்க. அப்படி ஆர்டர் போட்டாங்க, டிஆர்சி 7 போட்டா டிஆர்சி 8 கம்மி பண்ணுவாங்க, ஏபிஎல் 4 போட்டா ஏபிஎல் 4ல வந்து ரெக்டிபிகேஷன் பண்ணி கொடுப்பாங்க. இது 16 சப்செக்ஷன் 4 மட்டும் பொருந்தும். சரி, இது போட்டும் ஆபீசருக்கு அட்வர்ஸா இருந்தது அப்படின்னா நான் ஒத்துக்கொள்ற மாதிரி இல்லைன்னா அவர் ஷுட் மெயின்டைன் ஃபார் பர்சனல் ஹியரிங் நேச்சுரல் ஜஸ்டிஸை மெயின்டைன் பண்ணி தான் அவர் இந்த ரெக்டிபிகேஷன் ஆர்டர் அட்வர்ஸா இருந்தா ரிஜெக்ட் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றோம். சார் இது தெரியாம முன்னாடியே பணத்தை கட்டிட்டேன் சார், எனக்கு ரீஃபண்ட் கொடுங்கன்னா பிக் நோ, அந்த மாதிரி டாக்ஸ் பெய்டோ ஐடிசி ரிவர்சலோ பினான்ஸ் ஆக்ட் 150 படி இதுல வந்து எந்த ரீஃபண்டும் கிடைக்காது அப்படின்னு சொல்றாங்க. இதுல உண்டான கிளாரிபிகேஷன் படி 237 படி வந்து ஒரு கிளாரிபிகேஷன் சர்க்குலர் வந்து கொடுக்குறாங்க. இந்த சர்க்குலர் கொடுக்கும்போது இந்த சர்க்குலர்ல ஃபுல் டீடைல்டா இதை பத்தி வந்து எப்படி எல்லாம் அப்ளிகேஷன்ஸ் வந்து நார்மலா வந்து ஃபைல் பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது இந்த அப்ளிகேஷனை இந்த மாதிரி இந்த அனெக்சர் ஏ இந்த மாதிரி ஃபார்மெட்ல வருது.
இதுல ஜிஎஸ்டி நம்பர், லீகல் நேம் இதெல்லாமே ஒரு பிடிஎஃப்ல பிரிண்ட் எடுத்து நம்ம ஃபில்அப் பண்ணி 16 சப்செக்ஷன் 4 உடைய எனக்கு டைம் லிமிட்டுக்கு அப்புறம் கிளைம் பண்ணி பேட்டர் ரிட்டர்ன் கிளைம் பண்ணி அமெண்டி ஸ்கீம் தான் கொடுத்து நம்ம ரிட்டர்ன் ஃபைல் பண்ணுவோம். அப்ப புரியல, இப்ப புரியுது. அந்த மாதிரி ஸ்கீம் ஆர்டர் இருந்ததுன்னா 16(4) இருக்கிற அவுட்ஸ்டாண்டிங்க போட்டு அதுல 16(5) இவ்வளவு, 16(6) இவ்வளவுன்னு தனியான காலம் போட்டு இந்த பேரை எழுதி ஒரு ஃபில்அப் பண்ணி ஒரு பிடிஎஃப் வந்து போட்டு சைன் பண்ணி பிடிஎஃப் ஆக்கி அதை கன்வெர்ட் பண்ணி டிபார்ட்மெண்ட் போர்ட்டல்ல ரெக்டிபிகேஷன் அப்படின்னு அப்ளிகேஷன்ஸ்ல அப்லோட் செய்ய வேண்டும். இதை பத்தி டீடைலா தெரியணும் அப்படின்னா 7th ஜனவரி வந்து நம்மளுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க, நோட்டிபிகேஷன் 22ல கொடுக்குறாங்க. இது ஆன்லைன்ல அப்ளிகேஷன்ஸ் எப்படி போறது அப்படின்னு கேள்வி கேட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸ்ல சர்வீஸ், யூசர் சர்வீஸ், மை அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு போனீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி வந்து ரெக்டிபிகேஷன் அப்படின்னு வருது. இந்த ரெக்டிபிகேஷன்ல நியூ அப்ளிகேஷன்ஸை நான் வந்து போடுறேன். இந்த நியூ அப்ளிகேஷன்ஸை போட்ட உடனே வந்து இந்த இடத்துல வந்து ஆர்டர் நம்பர் கேட்குது. இந்த ஃபார்ம் வேணும்னா அதை கிளிக் பண்ணி அந்த ஃபார்ம் நீங்க வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம். கிளிக் ஹியர்னு கேட்குது. இந்த ஆர்டர் நம்பர், ஆர்டர் டேட், இந்த இடத்துல கிரவுண்ட்ஸ் ஆஃப் ரெக்டிபிகேஷன் அப்படின்னு அதுவும் அழகாக வந்து சிம்பிளா கொடுத்துட்டாங்க. அப்ளிகேஷன் ஆஃப் ரெக்டிபிகேஷன் ஆர்டர் அண்டர் 22 அப்படின்னு நீங்க ஏதாவது மென்ஷன் பண்ணாலே போதும், ரொம்ப டீட்டெயிலாம் தேவையில்லை. அப்படி ஆசைப்பட்டா நீங்க எழுதுங்க, ஓகேங்களா? இதை சூஸ் பண்ணி அந்த அனெக்சரை அப்லோட் பண்றேன். அப்லோட் பண்ணி அந்த அனெக்சரையை அப்லோட் பண்ணி இந்த மாதிரி காரணங்களுக்காக போறேன் அப்படின்னா இந்த இடத்துல டிக் பண்ணி டிக் மார்க் போட்டீங்க அப்படின்னா ஒரு அப்ளிகேஷன் சக்சஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் ஆகிடும் அப்படின்ற விஷயங்களை நம்மளுக்கு வந்து ஆன்லைன்ல வந்து நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. இது வந்து ஒரு இந்த 16 சப்செக்ஷன் 4 டைம் முடிஞ்சு கிளைம் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம வந்து பார்த்துக்கொள்ள முடியும் சொல்றதுதான் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். இப்போ நம்ம வந்து ஒரு 5 மினிட்ஸ் அப்டேட் பார்த்துட்டு கொஸ்டின் ஆன்சர் கேட்கறதுக்கு முன்னாடி நான் கொஸ்டின் ஆன்சர் வந்து நம்ம வந்து இன்ட்ராக்ஷன்ல நம்ம வந்து இன்ட்ராக்ஷன் மாதிரி கேட்கலாம். இப்போ இந்த இன்ட்ராக்ஷன் கொஸ்டின் ஆன்சர்ல ஒரு ரைசர் சார் 5 மினிட்ஸ் சார் ஆஃப்டர் லாங் டேஸ்க்கு அப்புறம் பாக்குறாங்களா? Thank you, very kind of you, very kind of you. Dear experts, I received intimation of the answer only. Okay. Once again, இப்போ இதுல வந்து அண்ணா செந்திலன் வந்து ரொம்ப அருமையா வந்து நம்ம எல்லா அப்டேட்டும் நம்ம வந்து கொடுத்தாங்க. கொடுக்கும் போது இதுல வந்து சில அப்டேட்ஸ் வந்து பாக்கிறதுக்கு முன்னாடி இப்போ வந்து ஒரு இப்போ இன்ட்ராக்ஷன் எல்லாருமே வந்து தயவு செஞ்சு ஒன் செகண்ட் சார். சரி, இப்போ ஒரே சில விஷயங்கள் நம்ம வந்து கேட்கிறோம். waiver of penalty and late fee 128 ஒரு சார்ட்ல எல்லாரும் வாங்க தயவுசெய்து சார். சிந்தில் சார் 5 மினிட்ஸ் சார் ப்ளீஸ் சார். 128A இதுல எது வந்து waiver of penalty and late fee 128 128A வா? waiver of penalty and late fee ப்ளீஸ் சார்ட்ல வாங்க. யூஸ்ஃபுல் கிளாஸ், தேங்க்ஸ் சார். தேங்க்யூ ராமநாதன் சார், தேங்க்யூ. 128 சார். அப்போ வந்து waiver of interest and penalty 128 சொல்லிட்டீங்க, ரைட்? அதாவது waiver of penalty and late fee 128 எல்லாரும் அட்ரஸ் பண்ணலாம் தயவு செஞ்சு ப்ளீஸ். எனர்ஜிக்கா இருக்கும். இவ்வளவு கஷ்டப்பட்டு 1 மணி நேரம் நம்ம வந்து வாட் எவர் லெவல் பெஸ்ட் நம்மளோட கன்சல்டன்ட்க்கு கொடுத்துருக்கிறோம். ப்ளீஸ் நீங்க எல்லாருமே வந்து சார்ட்ல வரணும். ஏன்னா கொஸ்டின் ஆன்சர் எல்லா கொஸ்டினும் நம்ம வந்து சொல்ல முடியாது. அந்த அடிப்படையில் நம்ம கேட்கிறோம். waiver of interest and penalty எந்த செக்ஷன்? 128A வா 128 128A செல்வராஜ் என்ன கொடுக்குறான், ரைட்? அப்படி இருக்கும்போது இப்போ இந்த ஜிஎஸ்டிஆர் 9C-ல இப்ப நம்ம கேட்ட கேள்வியில waiver of late fee வந்து எந்த இயர் கவர் ஆகுது? 9C ஃபைல் பண்ணா எந்த இயர் கவர் ஆகுது? எத்தனை வருஷம் கவர் ஆகுது? அப் டு 23 வரைக்கும் கவர் ஆகுது. 23 24 கவர் ஆகல, ரைட்? சரி, இந்த 128A-ல எனக்கு என்ன சார் பெனிஃபிட் கிடைக்குது? என்ன பெனிஃபிட் எனக்கு? என்ன பெனிஃபிட்? ப்ளீஸ் கம் ஃபாஸ்ட். waiver of interest and penalty, ரைட்? இது எந்த செக்ஷன்ல கவர் ஆகுது? லேட் ஃபீ கவர் ஆகாது சார். லேட் ஃபீ கவர் ஆகாது சார். which section? 73 74 73 73 சொல்றீங்க. erroneous refund கவர் ஆகுமா? கவர் ஆகும். எஸ் ஆர் நோ? big no. ஓகே. பேமெண்ட் பண்றதுக்கு 3 விதமான டேட் சொல்றாங்க. அதுல நான் வந்து நார்மலா ஆர்டர் ஸ்டேஜ்ல இருந்தா என்னைக்கு நான் பணத்தை கட்டணும்? 31 மார்ச். சூப்பர் 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 சூப்பர்.
சரி 74ல கன்வெர்ட் ஆகி 73ல ஆர்டர் வாங்கிட்டா எவ்வளவு நாளைக்குள்ள அதை நான் வந்து கன்க்ளூட் பண்ணணும்? 6 மந்த்தா 3 மந்த்தா? 6 மந்த். ஓகேங்களா? டிபார்ட்மெண்ட்ல மேல்முறையீடு போறாங்க, ஏபிஎல் 3 ஃபைல் பண்ணிருக்காங்க, அங்க ஒரு டிமாண்ட் வருது, அது எவ்வளவு நாளைக்குள்ள பணத்தை கட்டணும்? அப்படி பணத்தை கட்டணும்னா வாய்டு அப்படின்றாங்க. ஒண்ணு பணத்தை கட்டணும்னா வாய்டுன்றாங்க. 3 மாசமா 6 மாசமா? 3 மந்த் செலுரைசர் 3 மாசம். ஓகேங்களா? சரி, நோட்டீஸ் ஸ்டேஜா இருந்தா SPL 1 SPL 2 2 கிடையாது சார், 1 ஆர்டர் ஸ்டேஜா இருந்தா SPL 02. சரி சார், டிபார்ட்மெண்ட் ஆபீசர் வந்து சரியில்லை, அக்ரி பண்ற மாதிரி இல்ல, லைக் பண்ற மாதிரி இல்ல அப்படின்னா என்ன சார் கொடுப்பாங்க? நோட்டீஸ் என்ன ஃபார்ம் சார்? ஓகே, நான் அதுக்கு ஃபைல் பண்றதுக்கு என்ன சார் ஃபார்ம்? SPL 03 சொன்னீங்க, நான் ரிப்ளை ஃபைல் பண்றதுக்கு SPL 0. அது எவ்வளவு நாள்ல ஃபைல் பண்ணணும் சார்? சரிங்க சார், ரைட்டு. ஆபீசர் அக்ரி பண்ற மாதிரி இருந்ததுன்னா, லைக் பண்ற மாதிரி இருந்தா SPL 4 SPL 5 5 SPL 5. அது லைக் பண்ற மாதிரி இல்ல அப்படின்னா டிசேக் அட்வர்ஸா இருந்தா 6 7 7. ரைட். திருப்பியும் அந்த கேஸ ரிவோக் பண்றதுக்கு ஒரு ஃபார்ம் டிக்ளரேஷன் 7 8 8. இதுல என்ன சொல்றாங்க, பொதுவா அப்பீல் ஃபைல் பண்ணா 3+1 வாங்க, ஆனா இங்க மட்டும் 3 மந்த் இருக்காங்க. கிரேஸ் பீரியட் இருக்க மாதிரி தெரியல, செக் பண்ணிக்கங்க. ஒன்ஸ் இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா அப்பீல் ஃபைல் பண்றதுக்கு வித்தின் 3 மந்த் எக்ஸ்ட்ரா கிரேஸ் 1 மந்த் இல்ல அப்படின்ற விஷயங்களை கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் ஃபர்தரா செக் பண்ணுங்க. ஓகே சார், அப்பீல் ஃபைல் பண்ணிருக்கேன். இஸ் இட் மேண்டேட்டரி ஃபார் வித்ட்ராயல்? எஸ் ஆர் நோ? இஸ் இட் மேண்டேட்டரி வித்ட்ராயல்? எஸ் ஆர் நோ? எஸ். வித்ட்ரா பண்ணவனே ஒரு அக்னாலஜ்மெண்ட் கிடைக்கும், அந்த அக்னாலஜ்மெண்ட் ஃபைல் பண்றோம், அது இல்லாம ஆர்டர் அப்ரூவ்டு ஒரு ஆர்டர் கிடைக்கும் அப்படின்றாங்க. ரைட். ஸோ ஒரு லைபிலிட்டி பணத்தை DRC 03ல கட்டுறோம், நம்ம DRC 7 பண்ணி கட்டியிருக்கணும். அப்படி அது குறைக்கிறதுக்கு உண்டான ஃபார்ம் என்ன ஃபார்ம்? DRC 03A அப்படின்னு ஃபார்ம் கொடுக்குறாங்க. இது கொடுக்குறாங்க, தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ரைட், ஓகே. ரெக்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டைம் லிமிட் எவ்வளவு நாளைக்குள்ள போடணும்? 6 மந்த்தா 3 மந்த்தா? 6 மந்த். சரி, அந்த அப்ளிகேஷன் கொடுக்கும்போது ஒரு மேனுவல் ஃபார்ம் அட்டாச் பண்ண சொல்றாங்க. அது அனெக்சர் பேர் என்ன? ஏவா பியா? அனெக்சர் ஏ. ஓகே. இப்போ கடைசியில கடைசி ஸ்லைட் இருக்கும் உடமையா சொல்றதுதான், உங்களுடைய 2021க்கு செக்ஷன் 73ல 28/2/2025 ஆர்டர் வரும்போது ஃபாலோ பண்ணுங்க. 74ல ஆர்டர் 5th February 2025. 9C waiver of late fee 31st March. LUT எனேபிள் பண்ணிட்டாங்க. ஒரு ரெகுலர் காம்போசிஷன் போறதா CMP 02 எனேபிள் பண்ணிருக்காங்க. அண்ணன் நாமக்கல் செந்தில் அழகா சொன்னாங்க, பயோமெட்ரிக் பேஸ்ட் ஆதார் ஆத்தென்டிபிகேஷன் ஃபார் தமிழ்நாடு 128A டாக்ஸ் கட்டுறதுக்கு 31st March. HSN மேண்டேட்டரி GSTR 1A டேபிள் நம்பர் 12 B2B B2C கேப்சர் பண்ணணும். February 2025 சொல்லியிருக்காங்க. டிராப் டவுன் வரும்னு இருக்காங்க. GSTR 3B எடிட் பண்ண முடியாதுன்னாங்க. இப்போதைக்கு அது கொஞ்சம் சமயம் ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா ஒரு RCM கட்டணும் காம்போசிஷனா இருந்தா அந்த RCM காம்போசிஷனுக்கு மட்டும் கட்ட வேண்டாம் சொல்லி அழகான விஷயங்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. எனக்கு வாட்டெவர் லெவல் பெஸ்ட் சின்சியர் தேங்க்ஸ் டு KRC ஃபேமிலி மெம்பர் மற்றும் சேது சார் அவர்களுக்கும். இந்த வாட்டெவர் லெவல் பெஸ்ட் எனக்கு என்ன தெரிஞ்சதோ கையாண்ட ஃபர்தர் அப்டேட்ஸ் என்னோட யூடியூப்ல பாருங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். தேங்க்யூ.